அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற காசு பணம், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற வசதி வாய்ப்பு எங்களுக்கு மாத்திர முடியாதல்ல. அல்லாஹ் 100 பேருக்குள்ளத ஒரு ஆளுக்கு கொடுப்பான், 500 பேருக்குள்ளத ஒரு ஆளுக்கு கொடுப்பான், 1000 பேருக்கு 2 பேரை தெரிவு செஞ்சு அவங்ககிட்ட கொடுப்பான். உனக்குள்ள ஹக்க எடுத்துட்டு மற்றவங்களுக்குள்ள ஹக்க கொடு. எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எந்த ஒரு அசோசியேஷனுக்கும் ஒரு பொருளாளர் இருப்பார், ஒரு ட்ரெஷரர் இருப்பார். அவருடைய வேலை என்ன? அவருக்கும் ஒரு சம்பளம் இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரிச்சு கொடுப்பார். அவருடைய கையில தான் கஜானா இருக்கும். அவர் நினைக்கப்படாது நான் தான் இல்லாமல் சொல்லி இல்ல. அவருடைய வேலை என்ன? பொருளாளர் என்ற வகையில ஒரு ஆளத்தான் பொருளாளர் வைக்கலாம். எல்லாரும் பொருளாளர் வைக்க முடியுமா? நீ உனக்குள்ள சம்பளத்தை எடுத்துட்டு மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடு. ஒவ்வொரு பணக்காரனும் காசு உள்ளவனும் பணம் உள்ளவனும் நினைச்சுக்கொள்ளும் நான் ஒரு பொருளாளன். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், எனக்காக எனது குடும்பத்துக்காக இன்னும் பலருக்காக தந்திருக்கிறான். நீங்க கவனமா பார்த்து அதை கொடுக்கணும். அப்படி இல்லாம அல்லாஹ் தந்த வளர்த்த வாய்ப்ப சந்தர்ப்பத்தை செல்வத்தை காசை பணத்தை வச்சு அட்டகாசம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு நாளும் பொறுக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகிலே இன்றைய உலகிலே நாம் எல்லா வளங்களையும் பெற்றிருந்தும் எல்லா வாய்ப்புகளையும் பெற்றிருந்தும் எல்லா வசதிகளையும் பெற்றிருந்தும் ஏன் மனிதர்கள் நிம்மதியிலிருந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம போயிட்டு. ஏனென்றால் உலகத்தில் ஒரு சாரார் அபரிமிதமான செல்வத்தை அனுபவிக்கிறார்கள், மற்றொரு சாரார் அன்றாட வாழ்க்கைக்கு திண்டாடுவது மாத்திரமல்ல பசியால் பட்டினியால் பசி கொடுமையால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய உலகத்துல தான் நாங்க வாழ்றோம். எனவே அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம போயிட்டு, அவருடைய ரஹ்மத் இல்லாம போயிட்டு, ஒரு பக்கம் நான் வளமையா சொல்வது போல உட்பருமன் பிரச்சனை, மறுபக்கம் போஷாக்கின்மையான பிரச்சனை. ஒரு சாராருக்கு சாப்பிடுறதுக்கு அப்பிடைட் இல்ல, அதுக்காக டெப்லெட் அடிக்கிற பிரச்சனை, ஸ்பிரைட்டும் கொக்கா கோலாவும் கொடுக்கிற ஒரு கூட்டம், மறுபக்கம் தின்றதுக்கு வழியே இல்லாத ஒரு கூட்டம். ஒரு பக்கத்துல மிக உற்பத்தி என்று சொல்லி சாப்பாட்டை கொண்டு போய் கடல்ல கொட்டுறாக்கள், இன்னொரு பக்கத்துல ரொட்டி துண்டுக்கு திண்டாடுறாக்கள். இந்த நிலைமையில தான் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கு. எனவே எங்களுடைய ஒரு சல்லி காசு கூட, ஒரு காசு கூட வீணாக கூடாது, ஒரு பெணி கூட வீணாக கூடாது. அது மிக சரியான இடத்துக்கு போகணும். எந்த வயிற்றுக்கு போகட்டும், என் மனைவியோட வயிற்றுக்கு போகட்டும், என் பிள்ளைகளோட வயிற்றுக்கு போகட்டும், என் பெற்றோட வயிற்றுக்கு போகட்டும், அடுத்த வீட்டாண்ட வயிற்றுக்கு போகட்டும், யாரோட வயிற்றுக்கு போகட்டும், சரியாக போய் சேர வேண்டும். இதுக்கு கணக்கு நடத்த சொல்லணும். அல்லாஹ் கேட்க போறது எங்களோட தொழுகையில் உள்ள டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், எங்களோட நோம்பில் உள்ள டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதுகளை பத்தி அல்ல. நாங்க மனுஷனா வாழ்ந்தோமான்னு சொல்லி, மனுஷனுக்குள்ள மனம் இருந்துச்சான்னு சொல்லி. இது மிக முக்கியம் சகோதரர்களே. எனவே எந்த ஒரு நியாயத்தை வைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு காசை தந்திருக்கிறான், வசதியை தந்திருக்கிறான் என்பதற்காக வீட்டுல எங்களுடைய வீட்டு வாழ்க்கையில ஒரு சதத்தேனும் ஆடம்பரத்துக்காக செலவழிக்கப்படாது. திருமணத்துக்கு மட்டுமல்ல, எளிமைதான் எங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய சுண்ணாவா இருக்கணும். எங்களோட உடுப்புல எளிமை, எங்களோட சாப்பாட்டுல எளிமை, எங்களோட வைபவங்கள் எளிமை, அனைத்திலும் எளிமை இருக்கணும், சிம்பிளிசிட்டி இருக்கணும். மேக்சிமம் எங்களோட தேவைகளை குறைத்து அடுத்தவர்களோட தேவையை அதுல இன்பம். அதுதான் இஸ்லாமிய குடும்பம். அவர்கள் தான் இஸ்லாமிய குடும்பத்தின் அங்கத்தவர்கள் சகோதரர்களே.